இப்போ அஜித் அவர்களை பார்க்கும்போது வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு டாக் என்னவா எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், இப்போ கணக்குப்படி இப்போ ஒரு ரேசர், அவர் அந்த இடத்துல போய் ரேசிங்கான எல்லா வேலைகளும் பார்க்குறாரு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இப்போ டிஎம்கே வந்துட்டு தான் பரிந்துரை ஒரு விஷயத்தை கொடுக்கும். அங்கே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை பார்க்கும்போது, டிஎம்கே சார்பில் வந்துட்டு இப்போ உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் வந்துட்டு இப்போ அண்மையில் கூட வந்துட்டு அஜித் அவர்கள் வந்து பாராட்டினார். இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரேசிங் ஒன்று வச்சாங்க இல்லையா, இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் சென்னையில் இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த கார் ரேசிங் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும்போது, ஒரு டேர்ம் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். இதுவே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு முரணான ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மத்திய ஆட்சியிலையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்கேயாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு முரணான ஒரு விஷயம் இருக்கும்போது, அந்த ஆண்டோ அந்த ஒரு 2-3 ஆண்டு காலங்கள் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக அவார்டுக்கான பரிந்துரைகள் வராது. அது வந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ரொம்ப எக்ஸப்ஷனாக அவார்டு வாங்கினது பார்த்தா நான் கமல் சாரை மட்டும் தான் சொல்லுவேன். மீதி எல்லாருக்குமே ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபேவரபிளான ஒரு மொமெண்ட் இருந்திருக்கலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி பார்க்கும்போதும் கூட வந்துட்டு அஜித் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் அவார்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதற்கு மிக தகுதியான மனிதராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது சினிமா கெரியர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுடைய கிராஃப்னு ஒன்று இருக்குல்ல, அவர் என்னவா இருந்தார், என்னவா ஆனார், அதுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அனுபவிச்சு ஒரு மனுஷன் மேலே வந்திருக்காருன்ற அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் கேண்டிடேட் வந்துட்டு அஜித்குமார் அவர்கள். இப்போ நம்ம ஊரில் என்ன சோசியல் மீடியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க நம்ம அஜித் சாருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேர் ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு இப்போ அவருக்கு அவார்டு, இந்த டைமில் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களும் வைக்கிறாங்க. ஸோ விஜய் சாருடைய ஃபேன்ஸு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க, வேணாம் எதுக்கு இப்போ கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, விஜய் சாருக்கு கொடுக்கல நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். இல்லை, அஜித் அவர்களுக்கு கொடுத்ததுனால விஜய்க்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மோரோவர் விஜயனுடைய சினிமா கெரியரை தாண்டி அஜித்தினுடைய லைஃப் ஸ்டைல் கெரியர்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு கொஞ்சம் உச்சம் தான்.